நான் வீட்டுக்கு வெளியே வர போகிறேன். யோனஸ் கூட்டின்னு வரதுக்கு ஸ்கூல்லேருந்து இருக்கு பாருங்க வீட்டுக்கு முன்னாடி. அதுக்காக ஸ்னோ ஷூ எடுத்துன்னு போகிறேன், ஏன்னா வழுக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலான ஷூ வந்து வழுக்கும். அவர் நீ காலையில் ஸ்னோ ஃபால் இல்லாதனால அவர் நார்மல் ஷூ போட்டுன்னு போயிட்டார். அதுக்கு தனியாக ஸ்னோ ஷூ இருக்குது, அது வாங்கி வச்சுருக்கு. அதை எடுத்துன்னு போகிறேன் இருக்கு, நான் போட்டு கூட்டின்னு வரணும். அழகாக இருக்குது. இதான் எங்கள் வீட்டோட முற்பட பகுதி. இந்த இடத்துல யோனஸ் தினமும் விளையாடுவார் ஃபுட்பாலு, தனியாக கூட கம்பெனி யாரும் இல்லாமல். அப்போ நான் கூட விளையாடுவேன். அழகாக இருக்குது பாருங்கள், ஒரே அமைதி, மயான அமைதி. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கேர்ஃபுல்லாக போகணும். அப்படியே பூ மேலே நடந்து போகிற மாதிரி இருக்குங்க, லிட்டரலாக பூ மேலே நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எங்களோட சைக்கிள் ஸ்டாண்டு பாருங்கள், எல்லா பிளான்ட்டும் ஃபுல்லாக ஒயிட்டில் கவர் ஆகிருக்கு. இதான் நான் குப்பை தொட்டி போடுறது, குப்பை போடுற பகுதி. அது பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையை வந்து பிரித்து போடணும். பிளாஸ்டிக் தனியாக, காட்டன்ஸ் தனியாக, பேப்பர் தனியாக, அப்புறம் எல்லாம் சேர்ந்து பாருங்க. ஒன்லி பிளாஸ்டிக்ஸ் போட்டிருக்காங்களா, ஒன்லி பிளாஸ்டிக்ஸ், பே அட்டென்ஷன், நோ பேப்பர், நோ பிளாஸ்டிக் படமும் போட்டிருக்காங்க. ஆல் கேர்பேஜ் பாசிபிள், கேர்பேஜ் சொல்லிட்டு ஆல் கார்பேஜ் பாசிபிள். ஸோ இதில் வந்து ஃபுட் வேஸ்ட்லாம் போடலாம். லெட்டர் பாக்ஸ் பாருங்கள், லெட்டர் பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட். எக்ஸலண்ட் மிட்டாக்ஸ் மெனுஸ் ஃபுன்சிஷ் 15 யூரோ 50 சென்ட்டுக்கு வந்து லஞ்ச் மெனு கொடுக்குறாங்களாம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. சனிக்கிழமை வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு. இந்தியன் ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேங்க. ஆமாம் பாருங்க. புதன்கிழமை சிக்கன் கறி வித் ரைஸ், மேங்கோ க்ரீம். வியாழக்கிழமை வந்து லாம் விண்டால்டோ, ஆட்டுக்கறி ரைஸ். சோப் பண்ணிப்பாங்க தெரில, கரெக்ட் பாருங்கள். இண்டிஷியஸ் ரெஸ்டாரண்ட் நிடா, தாய்ஷே ஒன் இண்டிஷியஸ் ஸ்பெஷலிட்டேட்டின் லுட்விக் லான்மன் ஸ்ட்ராஸு 326 ரோடர்ஹைம், FFMனா ஃப்ராங்க்ஃபர்ட். ஐன்சிகார்டிகஸ் ரெஸ்டாரண்ட் அண்டர் நிடா ஆடு இருக்குல்ல, ஆற்று மேலேயே வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அதான் ஆடு போட்டு போயிருக்காங்க. லெட்டர் வந்துருக்கான்னு பார்க்கலாமா? லெட்ரு இது வரலங்க. பாருங்க எப்படி இருக்கு. இது ஒரு மக்கள் பனி, குளிர், வெயில் எதுவும் பார்க்கறதில்ல. வாக்கிங், ட்ரெக்கிங், ஜாக்கிங்லாம் போவாங்க. இதுதான் கிண்டர் கார்டனுங்க, வீட்டு முன்னாடியே இருக்குது. அது வந்து ஹை ஸ்கூல். அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல். யோனஸ் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறதுனால 2 ஸ்ட்ரீட் முன்னாடி போகணும். ரெஸ்டாரண்ட் இருக்குது, கேப்டன்ஸின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. உங்களே நல்ல ஒரு ஃபீலிங்கு. இதெல்லாம் ஓகே நடந்துடலாம். ஆனால் இங்கே இருக்க பார்க்க ரோட் நடுவில் அதான் ரிஸ்க்கு, ஈஸியாக வழிக்கு விட்டுடும். ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடம் இது. ஓகே, இந்த இடத்துல ஓகே. இதுதான் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல் நடக்கணும். பாருங்கள் இப்படி இருக்க ஒரு இதான் யோசிக்கிறேன். யோனஸை கூப்பிட்டு பார்க்கு போகலான்னு இருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணுவார், பார்க்கலாம். ரொம்ப லேட்டாக போனாலும் இருட்டாயிடுங்க, நல்லா கஷ்டம். வெளிச்சம் இருக்கும் போதே கூட்டின்னு போகணும். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இல்லைங்க. இப்போ ஸ்னோஃபால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது. இப்போ நம்ம க்ளோஸ்லாம் போடல, ரொம்ப ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்லாம் கிடையாது. ஸ்னோஃபால் வரலனா தான் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஸ்னோஃபால் வந்து குறைச்சி விட்டுடுது. எல்லா வாகனங்களும் வந்து கார்ஸ் வந்து ஃபுல்லாக கவராக இருக்குது. கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஒன்றும் அப்படியே மெல்ட் ஆகிடும். என்ன பண்ணுறாங்க பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி அவங்களே க்ளீன் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க. அது அவங்களோட வேலை நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு முன்னாடியும் பாருங்கள் க்ளீன் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் ஃபுல்லாக கார் ஷெட்டு. இதுதாங்க இது பார்க்குறீங்களா, இதுதான் ரிஸ்க்கு. இது கார் ஷெட் வழி விட்டுறோம், ஈஸியாக வழி விட்டுரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள் லோட்டோ ஜெர்மன் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் ரொம்ப ஃபேமஸ். எல்லோரும் நிறைய பேர் வாங்குவாங்க, ஒரு நம்பிக்கை வாங்குவாங்க, பல வருஷம் வாங்குவாங்க. லாட்ரி விழுந்து தான் இருக்குது, நிறைய பேருக்கு பரிசு விழுந்து தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரி கிடையாதுங்க. இது தெரிஞ்சு இந்தியாவில் 30% வரைக்கும் வரி போடணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லாட்ரி சீட்டுக்கு இல்லை ஸ்போர்ட்ஸில் எல்லாம் வின் பண்ணால் அந்த மாதிரி நம்ம ரீசெண்டாக ட்ரீம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30% டேக்ஸ் போயிட்டு தான் வந்து மீதி அமௌண்ட் கொடுப்பாங்க. பட் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% டேக்ஸ் ஃப்ரீ. யாராவது லாட்ரி சீட்டில் வந்து வின் பண்ணாங்கன்னா 7 crore அப்படியே அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்துடும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து அவங்க சொல்லவும் மாட்டாங்க, தங்களுடைய ப்ரைவேசியை மெயின்டைன் பண்ணுவாங்க. தங்களுடைய பேர் எழுதக்கூடாது, தங்களுடைய புகைப்படம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துப்பாங்க. அதுவும் வந்து இந்த நாடு மதிக்கும். அதனால் யாரும் வெளியே காமிச்சிக்கிறது இல்லை. அப்படியே அவங்க லாட்ரி சீட்டில் 7 கோடியோ 70 கோடியோ வின் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. ஒரே அது வின் பண்ணனால அது ஒரே வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இஷ்டத்துக்கும் வந்து வாழ்கிறது கிடையாது. அவங்க இப்போ வேலைக்கு போவாங்க, வருவாங்க, அவங்க வாழ்க்கை வாழ்வாங்க. அதான் அவங்களுடைய குணாதிசயம், இல்லை அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். பாருங்கள் அழகாக இருக்குது. ரொம்ப பிடிக்கும் இந்த செடிகளை பார்க்கும்போது. அது மேலே ஃபுல்லாக ஒயிட்டாக கவராக இருக்குது பாருங்கள், பார்க்கறதே அழகாக இருக்குது. பெருசாக அழட்டிக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதை வச்சு ட்ரிப் போவாங்க, எதனா வாங்குவாங்க. பட் ஆனால் பெருசாக வந்து பப்ளிசிட்டி பண்ணுறதில்ல. ஆனால் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து விழுந்தான் இருக்குது. அதனால் மக்கள் யூஸ்வலாக வந்து லாட்ரி சீட்டை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காம ஒரு கேஷுவலாக ஒரு ஃபண்டுக்காக வாங்குவாங்க. ஒரு லக் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விழும். அதுக்கப்புறம் அவங்க லைஃபே மாறும். எனக்கு நான் எப்பவுமே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாது. பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயும் வந்து லாட்ரி சீட்டு இருக்குதுன்னு சொல்ல வரேன். இந்த ஊர்லேயும் லாட்ரி சீட்டு வாங்குற முறை இருக்குது, லாட்ரி சீட்டு ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்கிறேன். பாருங்க மெட்ஸ்கர் ஆயின்னா வந்து பார்த்திங்கன்னா மீட் ஷாப். எல்லா விதமான கறியும் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி 2-3 கடை இருக்குது ரோட்டில் லைமில். முக்கால்வாசி எல்லா மீட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் ஓகே, ஃப்ரெஷ்ஷான மீட் வாங்கணும்னா மெயின் ஸ்டேஷன் தான் போகணும். ஃப்ராங்க்ஃபர்ட் மெயின் ஸ்டேஷன் தான் போகணும். அங்கே வந்து டர்க்கி ஷாப் இருக்குது, ஃப்ரெஷ் மீட் கிடைக்கும். பாருங்கள் ஃபுல்லாக டஸ்ட்பின் ஃபுல்லாக கவராக இருக்குது. ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. இது வாக்கிங் டூர், அதாவது ஃப்ராங்க்ஃபர்ட் வந்து வாக்கிங் டூர் உங்களுக்கு பண்ணுறேன். ஆக்சுவலாக யோனஸ் வந்து 5 மணிக்கு பிக்கப் பண்ணுவேன். இன்றைக்கி 4 மணிக்குள்ளே பிக்கப் பண்ணுறேன். ஏன்னா அவரை பார்க்கு கூட்டின்னு போகணும். கூட்டின்னு போயிட்டு அங்கே விளையாட இருக்கணும். சப்போஸ் ஏன்னா இந்த பிள்ளை விளையாடினாலும் கூட விளையாடுவார். அதனால தான் 5 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருட்டாகிடும், இப்போ விளையாட முடியாது. நிறைய பேர் ஃபேமிலியோட பார்க்குக்கு போவாங்க. இப்போ வீட்டில் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, நிறைய வண்டி வச்சுருப்பாங்க. இந்த குழந்தை தண்ணி போகிறதுக்கு குழந்தைங்க உட்கார வச்சு அதில் தள்ளும்போது ஒரு ஸ்கேட்டிங் மாதிரி பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் வாங்கணும். பாருங்கள் சூப்பராக இருக்குது. யாரும் இந்த இடத்துல வந்து நடக்கலை, அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பிட்ட ஹவுஸ் 45 ஹால்டன்னா எக்ஸிட் வந்து ஃப்ரீயாக வைங்க, யாரும் இங்கே வந்து பார்க் பண்ணாதீங்க, நான் வந்து கார் எடுக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல வராங்க. இது பேரே பாருங்கள், வின்டர் ஸ்ட்ராஸ் ஆஃப் ஃபியர்சேன், வின்டர் ஸ்ட்ரீட் 14. பேர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது
எங்கள் வீட்டில் இருந்து யுவனேஸ்வரி ஸ்கூலுக்கு ரொம்ப கிட்ட தான், 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும், 1/2 கிலோமீட்டர் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்னோஃபால் வர்றதுனால நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது, ரிஸ்க்கும் கூட, நல்லா ஸ்லோவாக நடந்து போகிறேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. பாருங்கள், நான் சொன்னேன்ல இதுதான். மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி வண்டி ஒன்று செட் பண்ணி ஓட்டுன்னு வருவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்க தான் பழனிங்க, பார்க்கில் போயிட்டு இன்னும் ஃப்ரீயாக விளையாடலாம். இன்னொன்று வாங்கணும், எனக்கு ஒன்று வாங்கி வைக்கணும், வீட்டில் பண்ணணுட்டா இன்னும் செட்டில் ஆகணும். நாங்கள் வந்து செட்டில் ஆகலை ஃபுல்லாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆஃபீஸ் போயிருப்பாங்க, அதனால் ரோடு கொஞ்சம் காலியாக இருக்குது. நெட்டில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஜெர்மனி, மக்கள் அதிகம் பார்க்க முடியாது. டிஹெச்எல் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு போஸ்டல் சர்வீஸ். டிஹெச்எல் ஜெர்மனிலேருந்து ஒரிஜினேட்டாக இருக்குது. டிஹெச்எல், லுஃப்தான்சா எல்லாமே, பாஷ், சீமென்ஸ் எல்லாமே ஃபேமஸ் கம்பெனிஸ். உலகம் ஃபுல்லாக அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு ரோடு கிராஸ் பண்ண முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணி தான் வந்து போகணும். மோஸ்ட்லி எல்லாம் ஸ்கூலிங் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான இடம், பசங்க வழி போய்க்கிறேன். அடிமை விளைய வச்சு போகிறோம், ரொம்ப காசாக போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு சிக்னலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு பிட்ட பெரியூரன் ப்ளீஸ் டச் ப்ரெஸ் சிக்னல் கோம் இருக்குல்ல, சிக்னல் கோம் இங்கே போட்டாங்க. சிக்னல் போட்டாலுமே நான் ஓட முடியாது, அதுக்கு இருக்குது. ஸோ அதான் போகணும். என்கிட்ட குடை இருக்குது, இதெல்லாம் குடை யூஸ் பண்ணாமல் நான் எனக்கு பிடிக்கும். ஸ்னோஃபாலில் மழை நினைப்போம் பிடிக்கும். நீங்கள் பார்க்குறது ரெடே ஃபேமஸ் ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட். ரெடே, லிடில், அல்டி எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஜெர்மனியில். எந்த இடத்துல போனாலும் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒவ்வொரு மேட்ச் இருக்கும். ப்ரைஸ் வரை பார்த்தீங்கன்னா ரெடே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், லிடில் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். பட் ஆனால் ஓகே பாருங்கள். நடந்து போகும்போது சப்போஸ் உங்களுக்கு ஓய்வு எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சேர் வச்சுருக்காங்க, பெஞ்ச் வச்சுருக்காங்க. உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அழகாக ரெயின்போ கலரில் கலர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப ரேராக தான் ஜெர்மனியில் பைக் பார்க்க முடியும். எல்லார்கிட்டையும் கார் இருக்குங்க. கார் வந்து மோஸ்ட்லி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் 4 பேருக்கு 4 கார் இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து ஃபினான்ஷியலாக பெட்டராக இருப்பாங்க. மினிமம் ஒரு காலேஜ் இருக்கும், இல்லை எல்லாம் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காலேஜ் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஒர்க் பண்ணும்போது அவங்கவுங்க காரில் போவாங்க, டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதுதான். ஸோ யோனஸ்க்கு வந்து ஸ்கூல் 1 மணிலாம் முடிஞ்சிடுச்சு. கேட்டகரியில் போட்டிருக்கேன். ஸோ கேட்டகரி மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock. 5 o'clock முன்னாடி வந்து எப்போனா நீங்கள் பிக்கப் பண்ணலாம். பாருங்கள், இது அழகாக இருக்குது இந்த மரம். இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் வெளியே கூட்டின்னு வந்தால். நான் வீட்டில் மீன்ஸ் ஸ்கூல் கேம்பஸில் உள்ளே இருக்கிறத விட வெளியே வந்து விளையாடுறது பிடிக்கும். இந்த ஊரை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம்பஸில் மோஸ்ட்லி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதனால் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிச்சிடுவேன். பட் ஆனால் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜெர்மனி வந்து இங்கே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க. வாக்கிங் டூர் மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். மரங்கள்லாம் சூப்பராக இருக்குது. லிட்டரலி வாக்கிங் டூர் தான் பண்ணியிருக்கேன் என் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போடுவோம். பல இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் ஜெர்மனி பற்றி, யூரோப் பற்றி உங்களுக்கு வருங்காலத்தில் நான் போடுவேன். நிறைய ட்ராவல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். பாருங்கள், கம்ப்யூட்டர் ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூலு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஹை ஸ்கூல். அழகாக இருக்குது, அது பெரிய ஸ்கூலுங்க. காஞ்சிரிங்க வர மூவி வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பில்டிங்கில் அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய் பாய்.